ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இன்றைக்கி கல்யாணம். ஸோ அவள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஃபோன் கால் வருது. ஸோ உடனே அவள் அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே வந்து பேசலான்னு சொல்லிட்டு பேசிட்டு திரும்புகிறா. பார்த்தா இவளை கட்டிக்க போகிற பையனும் வேறு பொண்ணும் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், மனசு உடஞ்சி போகுது. இன்னொன்று நம்ம ஆள் வேறு போல்டு டைப்பாக. ஸோ உடனே டே அங்கே என்னடா பண்ணுறன்ற மாதிரி கத்தி கேட்கவும் அவன் வந்துட்டு அப்படி இல்லை இப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்ருக்கான். ஸோ உடனே ஹீரோனி வந்துட்டு நீ ஒன்றும் சமாளிக்கலாம் தேவையில்ல, இனிமேல் உனக்கு எனக்கு கல்யாணம்னா கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். அப்போ தான் ஹீரோனி அந்த டோர் கிட்டே வந்திருப்பாளா. ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு கேட்குறான், என்னம்மா கல்யாணம் பொண்ணு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்கு இன்றைக்கி கல்யாணமே கிடையாது, அவன் வந்து என்னை சீட்டிங் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே நம்ம ஹீரோவில் வந்துட்டு ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், ஹீரோனிக்கு அப்படி செம்ம ஷாக் ஆகுது. அடிக்கலான்ட்டு போகிறான். அப்போ வந்து ஹீரோ கையை பிடிக்க இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனை கட்டிக்க போகிற பையன் இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு டே உன் அண்ணியை பார்த்து என்னடா பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், ஹீரோனி வந்துட்டு என்னது இவன் உன்னோட தம்பியா, அது மட்டும் இல்லாமல் யாருக்கு யாரா நீ, நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே ஹீரோ வந்து ஹீரோனியை பக்கத்தில் எழுத்து வச்சுட்டு ஆமாம் இவன் வந்துட்டு உன்னை இன்னும் கல்யாணம் பண்ணலை, ஸோ அதனால் இவன் வந்து எனக்கு அண்ணியெல்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நான் உன்னோட தம்பி கிடையாது, ஏன்னா நம்மளோட ஷோர் நேம் வேறு வேறு, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனி அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இவன் வந்து இனிமேல் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த கட்டிக்க போகிறவன் வந்துட்டு ஹீரோனியை பிடிச்சி கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிட்டே வருவான். அப்போ நம்ம ஹீரோ ஒரே கிக்கை விட்டு அங்கேருந்து அவளை கூப்பிட்டு போகிறான். ஸோ இப்போ கார் பார்க்கிங் ஏரியாவில் தான் நிற்கிறாங்க. ஹீரோனி வந்து அவன் பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்யூன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், நான் வேணால் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஹீரோயின்ட்டு சொல்கிறான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணந்தான், ஆனால் அதுக்காக வந்து அந்த சாக்கா வச்சு என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணாதா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லவும், அவனும் வந்துட்டு சரி சரின்றான். அப்போ வந்து ஹீரோயினியோட அம்மா கால் பண்ணி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி சொல்கிறா, இங்கே பாருமா, முதல்லே எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, நீங்கள் சொன்னீங்கன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் கட்டிக்க பார்த்தேன், ஆனால் அவன் கல்யாண நாள் அன்றைக்கி இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்ருக்கான், அதனால நான் சத்தியமாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த ஃபோனை வாங்கிட்டு கார் மேலே ஏறிக்கிறான். ஹீரோயினி ஃபோனை குறான்னு கத்திட்டு இருக்கா. ஸோ இப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினியோட அம்மாட்ட சொல்கிறாங்க, நான் தான் வந்துட்டு ஹீரோ பேசுகிறேன், எங்கள் அப்பா கிட்டே நான் தான் ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டேன்னு சொல்லிடுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் இந்த பக்கம் அவன் பேண்ட்டை பிடிச்சி ஒரே இழு தான் இழுக்கிறா. அதில் பேண்ட் பிஞ்சிருது. ஸோ அவன் பேண்ட் அவுந்துடுது. உடனே ஹீரோயின் வந்துட்டு சரி வா நானே உன்னை வீட்டில் வரேன்னு சொல்லிட்டு அவளோட காரில் ஏற்றிக்கிறா. அப்போ வந்துட்டு ஹீரோயினி சொல்கிறா, நான் உன்னை வீட்டில் இறக்கி விடுவேன், அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ இந்த மாதிரிலாம் சாக்கு வச்சு என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லவும், அவனும் வந்துட்டு சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து எங்கடா போகணுன்ற மாதிரி கேட்கவும் அவன் வந்து ஹீரோயினியோட அட்ரஸை சொல்கிறான். உடனே ஹீரோயினிக்கு வந்துட்டு என்னது என்ன நம்ம ட்ரெஸ் சொல்கிறான், ஒருவேளை கோஇன்சிடென்ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோயினி அந்த ஏரியாவுக்கும் கூப்பிட்டு வரான். ஸோ எந்த ஃப்ளாட்டு எந்த அப்பார்ட்மெண்ட்டுன்னு கேட்கும்போது அவன் வந்து ஹீரோயினியோட அப்பார்ட்மெண்ட்டு, ஹீரோயினியோட ஃப்ளோர் தான் சொல்கிறான், 5th ஃப்ளோர்னு. ஸோ உடனே ஹீரோயின் வந்துட்டு எல்லாமே சொல்கிறியே, இந்த வீட்டில் வந்து ஒரு பாட்டி இருந்தாங்க, ஆனால் இங்கே 2 வீடு தான் இருக்குது, ஒரு வீடு என்னது இன்னொன்று பாட்டி வீடு, ஸோ உன்னோட வீடு எங்கே இருக்குன்னு அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவன் வந்துட்டு இதுதான் என்னோடய வீடு அப்படின்ற மாதிரி பாட்டி வீடை காட்டுறான். பாட்டி என்கிட்ட விற்றுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே ஹீரோயின்ட்டு ஓ அப்படியா சரி உள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ரூம்குள்ளே போப்பா. அவள் டக்குன்னு ஹீரோ வந்து பிடிச்சி இழுக்கிறான், ப்ளீஸ் என்கிட்ட சாவி இல்லை, என் பேண்ட் வர பிஞ்சிருச்சு, என்னால் இங்கேருந்து போக முடியாதுன்ற மாதிரி சொல்லவும், உடனே ஹீரோயின்ட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு டோரை சாத்திடுறா. ஆனால் அவன் ரொம்ப நேரமாக வெளியவே உட்காரவும் ஹீரோயினிக்கு மனசு கேட்கல, சரி பேண்ட் வேறு இதாகிடுச்சு அசிங்கமாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து வீட்டுக்குள்ளே விடுறான். அதுக்கப்புறம் அதே கிச்சனு இதே ஹாலு, நீ இங்கே தான் தூங்கணும்னு சொல்லிவிட்டு டக்குன்னு திரும்பும்போது ஹீரோ மேலே அடிச்சிடா. ஸோ உடனே கேட்ச் பண்ணிட்டு சரி நான் அங்கேயே தூங்குறேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வயிற்றுலேருந்து சவுண்டு வருது பசிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமாம் பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு சரி நான் உங்களுக்காக நூடுல்ஸ் பண்ணித்தரேன்ற மாதிரி சொல்லவும், இவ வேகமாக வந்துட்டு அவனை தட்டி விட்டுட்டு அவன் ரூமில் போயிட்டு ஒரு டவுசர் எட்டு வந்து அவன்கிட்ட வீசுகிறா. ஸோ அவனும் அந்த கோட்டு சட்டைக்கு டவுசரை போட்டு நிற்கிறான், பார்க்கவே காமெடியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து சரி நான் நூடுல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ண போயிட்டான். இப்போ ஹீரோனி ரூம்குள்ளே வந்து குளிச்சிட்ருக்கான். அப்போ வந்துட்டு எப்படி இருந்தாலும் இவனுக்கும் அதாவது நம்ம கட்டிக்க போகிறவனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரே அப்பா தான். ஸோ இங்கே 2 பேரும் எப்படினாலும் அண்ணன் தம்பி முறை தான் வருது, 2 பேரும் ஒரே மாதிரி கூட இருக்கலாம், ஸோ இவங்ககிட்டலாம் பார்த்து தான் இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்கா. அப்போ சடனாக கரண்ட் ஆஃப் ஆகிடுது.
வந்து ஹீரோ கரண்ட் போயிடுச்சுன்ற மாதிரி கத்தவும் ஹீரோயினி அங்கே கேண்டில் இருக்கும் அதை வந்து ஏற்றி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து அப்படியே வெளியே வரான். ஸோ அங்கே நிறைய தண்ணி மாதிரிலாம் இருக்குது, அதனால வலிக்கு விழுந்துடுறான். ஸோ விழுகவும் அப்படியே மயக்கம் போட்டுறா. இந்த சவுண்டு ஹீரோக்கு கேட்டுது. ஸோ அவன் எப்படியோ அவளோட ரூம்குள்ளே நுழைஞ்சு காப்பாற்றலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஆனால் அவன் நேக்கடாக இருக்காளா. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். பட் இருந்தாலும் அவள் வந்து மயக்கத்தில் இருக்கா, அவளுக்கு எதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை தூக்கிட்டு வந்துடுறான். ஸோ அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு அவளை பொறுமையாக வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்து அப்படியே கண் முழிக்கிறான். ஸோ அவள் வந்துட்டு எனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறான். அட பாவி, அப்போ நீ என்ன பார்த்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோன்ட்டு நான் என்ன பண்ணட்டும், எமர்ஜென்சி, அதனால தான் நான் அப்படி பண்ணேன், சரி நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்ச நூடுல்ஸை கொடுக்குறான். ஸோ ஹீரோயினுமே சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்குறான். ஸோ உடனே ஹீரோ நீ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. உடனே வந்துட்டு நான் வந்து சாப்பாடுலாம் சமைச்சிருக்கேன், அப்புறம் பாத்திரம்லாம் கழுவியிருக்கேன், எனக்குன்னு ரிவார்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அப்போ ஹீரோயின்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி நீ என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு சொல்கிறான், நீங்கள் கோவப்படும் போது இன்னும் க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட வரான். ஸோ அந்த நேரம் பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. உடனே ஹீரோயின் யாருன்ற மாதிரி கேட்கவும் வேறு யாருமே இல்லை, ஹீரோயினியோட அம்மா தான். ஸோ அவங்க கதவை திறந்தோடனே உள்ளே வராங்க, அதுவும் ஹீல்ஸை போட்டுக்கிட்டு. ஸோ உடனே ஹீரோயின் வந்துட்டு தயவு செஞ்சு ஹீல்ஸை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஏன் நான் ஹீல்ஸ் போட்டு நடந்தால் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லவும், நெய்பர்ஸ்க்கெலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா, தயவு செஞ்சு கழட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும், ஸோ பேசிட்டு நான் டக்குன்னு போயிடுவேன், அதனால் நான் கழட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு போய் சோஃபாவில் உட்காடுறாங்க. அம்மா வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ எதுக்கு இன்றைக்கி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடியான்ட்டேன், ஸோ அதனால நம்ம வந்துட்டு அவங்கள மீட் பண்ண போகிறோம், மீட் பண்ணி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாப்பிள்ளையோட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் வந்துட்டு என்னாலாம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அம்மா வந்துட்டு நம்ம வந்து கஷ்டப்படும் போது அவங்க தான் நம்மளுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை மனசில் வச்சுட்டு நீ இதெல்லாம் பேசுன்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறான், நீங்கள் வந்து ஒழுங்காக இருந்தீங்களா, ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கூட இருந்தீங்க, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து உடம்பு முடியாமல் ரொம்பவே உயிர் போகிற நிலமையில இருக்கும்போது நீங்கள் வேற ஒருத்தர் கூட ஓடி போயிட்டீங்க, அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே அம்மா வந்துட்டு நான் உன் அம்மா பார்த்து பேச அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் வந்துட்டு சரிம்மா நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க, நான் யாரையும் கட்டிக்கிற மாதிரி இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே அம்மா வந்துட்டு இங்கே பாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ இதை பற்றி நல்லா யோசிச்சுப்பாரு, நீ என்கிட்ட போட்டி போடாத, நான் வேற நீ வேறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ ஹீரோட ஷூ அங்கே இருக்குது. ஸோ உடனே இதனால தான் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறியா, எவன்டி அவன் உன் கூட இருக்கிறதுன்ற மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயினை தப்பாக பேச வராங்க. ஸோ உடனே அங்கே ஹீரோ ஓடியாந்துட்டு ஆன்ட்டி நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த மாப்பிள்ளையோட தம்பி, சும்மா ஸ்டே, அதாவது நான் நைட்டுக்கு மட்டும்தான் இங்கே இருக்க போகிறேன், காலைல எழுந்திரிச்சு போயிடுவேன், ஸோ நீங்கள் தப்பாக எதுவும் புரிஞ்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும், அவங்களும் வந்துட்டு இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி தானே, சரிப்பா நான் தப்பாலாம் எடுத்துக்கரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், அப்படி உங்களுக்கு இந்த ஹீரோயினி வந்து எங்கள் அண்ணனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கட்டி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நானும் அதே ஃபேமிலி தானே, நாளைக்கு போய் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுவோமா அப்படின்னு ஹீரோயினியை பார்த்து கேட்குறான். ஸோ உடனே ஹீரோயினி செம்மையாக மறைக்கிறான். உடனே நீல் டவுன் பண்ணி என்னை கட்டிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஹீரோயின்ட்டு நான் 3 என்றதுக்குள்ளே எந்திரிக்கிறியா இல்லை இந்த வீட்டை விட்டு போறியா அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவன் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறான். நான் வந்து சும்மா ஆன்ட்டியை வந்து சியரப் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆன்ட்டிக்கிட்ட வந்துட்டு ஆன்ட்டி நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க, வாங்களே நானே உங்களை வந்துட்டு வீட்டில் விட்டுடுறேன், ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் தனியாக போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போய் விட்டுட்டு மறுபடியும் வரான். அதுக்கப்புறம் பெல்ல அடிக்கிறான். ஸோ ஹீரோயின் நல்லா குடிச்சிருப்பா போல், போதையிலே வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான். உடனே ஹீரோன்ட்டு என்ன எப்படி குடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயின் வந்துட்டு புலம்புறா. ஃபஸ்ட்டு இந்த ஜின் கார்ப்பரேஷன்றது தான் எங்கள் கம்பெனி, ஆனால் இதுக்கு முன்னாடி அது என்னோடய பேரில் இருந்துச்சு, அது எங்கள் அப்பாவோட உழைப்பு, ஆனால் அது எல்லாத்தையுமே எங்கள் அம்மா அவங்க பேருக்கு மாற்றிக்கிட்டாங்க, ரொம்ப மோசமானவங்க, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஏமாத்துக்காரனை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, நான் எப்படி பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே குடிச்சிட்டு உளறிக்கிட்டு இருக்கா. நான் கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு சொந்தமான அந்த கம்பெனியை நான் மறுபடியும் மீட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி குடிச்சிட்ருக்கா. ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு சரி நம்ம போய் தூங்குவோமா அப்படின்னு
அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஹீரோனுமே வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அவன் ரூமில் கூட்டு போய் படுக்க வைக்கவும் அவன் எந்திரிச்சு போகலான்ற நேரம் பார்த்து நம்ம ஹீரோனி கையை பிடிச்சிட்டு எங்கே போகிறேன்ற மாதிரி கேட்குறான். ஸோ உடனே ஹீரோன்ட்டு சொல்கிறான், இங்கே பாரு நீ என்னை ரொம்ப சோதிக்கிற, அப்போ நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சுன்னா என்னை எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோன்ட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அதே மாதிரி தான் நைட்டு வந்துட்டு அப்படி இப்படின்னு நடக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ வந்துட்டு எந்திரிச்சு அவள் ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிட்டு அவன் வந்து அந்த அரை ட்ரௌசரோடையே வீட்டுக்கு போயிடுறான். ஸோ அப்போ ஹீரோயின் எந்திரிக்கிறான். அப்போ வந்துட்டு அவள் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அப்படியே பல் தேய்ச்சிட்டு இருக்கும்போது என்னடா கழுத்தில் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் கண்ணாடியில் பார்த்து பைட் மார்க்ஸ்லாம் இருக்குது. அச்சோ இது என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நைட்டு நடந்ததை யோசிச்சு பார்க்குறான். ஆனால் அவளுக்கு வந்துட்டு அப்படியே அலசலாக தான் தெரியுது. ஸோ அப்போ அவளுக்கு அவளோட செக்ரட்டரி கால் பண்ணுறான். ஸோ அவள் கால் அட்டன் பண்ணிட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு வந்து செக்ரட்டரி பொண்ணு வந்துட்டு ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, டக்குன்னு கம்பெனிக்கு வாங்க, ஃபோனில் தான் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லவும் சரி வரேன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ இதோட போக முடியாதுன்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு போகிறான். ஸோ அவள் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டா. ஸோ லிஃப்ட்டில் ஏறி அவளோட ஆஃபீஸ்க்கு போகலான்னு பார்க்குறான். அதில் வந்துட்டு யாரையோ இடிச்சிடறான். ஸோ உடனே சாரி கேட்டு மூஞ்ச பார்க்கும் போது தான் ஹீரோ பையன் ஆமாம் இது ஒன்றும் உங்கள் கம்பெனி இல்லையே, நீங்கள் என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்கவும் இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கு கீழே தான் என்னோடய ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதை நான் இப்போ தான் புதுசாக ரெண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன். நாங்கள் வந்து இப்போ டெக்கரேஷன்லாம் பண்ண போகிறோம். ஸோ நீ என்னை ஃப்யூச்சரில் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு ஐயோ லூஸுக்கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். ஸோ உள்ளே வரமே செக்ரட்டரி என்ன சொல்கிறான்னா, மாதிரி உங்களை மீட் பண்ணுறதுக்கு யாரோ வந்திருக்காங்க, அவங்க உங்கள் ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உங்கள் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் யார் அதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி தான். ஸோ அவள் வந்து ஒரிஜினல் தங்கச்சி இல்லை, ஸ்டெப் சிஸ்டர். ஹீரோயின் வந்துட்டு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ உடனே அவள் சொல்கிறா, நான் வந்து இங்கே வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக தான் இருக்கலான்னு வந்தேன். பட் நான் வந்து எனக்கு இதெல்லாம் ஆசையே கிடையாது தெரியுமா. ஆனால் நீங்கள் பாரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு அவங்க 60 மில்லியன் தரணும், நீ அதெல்லாம் இன்னும் வாங்காமல் வச்சுருக்க, என்ன இது கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே பேசிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவள் என்ன சொல்கிறான்னா, இங்கே ஏன்னா அந்த கம்பெனிலேருந்து எங்கள் கூட வந்துட்டு லஞ்சு சாப்பிட வராங்க. ஸோ நீ அங்கே வந்து உங்கள் அம்மா மாதிரியே அந்த ஆளை மயக்கி அந்த காசை வாங்கப்பாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராலாம் பேசிகிட்டு இருக்கான். ஸோ உடனே நம்ம ஹீரோயினி பலார்னு ஸ்லாப்பை விட்டு நீயும் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே ஹெட்டாக இருந்த, ஆனால் உன்னால் நிறையா கிளைண்ட்ஸ் போயிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம கம்பெனி ஒரு மாதிரி இதாகிருச்சு, லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து சரி கட்ட தான் நீங்கள் வந்து பெரிய கம்பெனியில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தீங்க. ஆனால் அவனும் ஒரு ஸ்கேம் பேக் தான். ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு ஒன்று என்னடி ஏமலை பள்ளியை தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னும் 2 ஸ்லாப்பை விட்டுட்டு அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோனி ஒரு ஆளுக்கு கால் பண்ணுறா. அவங்க பேர் வந்துட்டு மெய். ஸோ உடனே அவங்க வந்துட்டு என்னடி என்னாச்சு கல்யாண பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே ஹீரோன்ட்டு எனக்கு கல்யாணம்லாம் நடக்கலை, அந்த மாதிரி ஒரு ராஸ்கலை போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலான்ற மாதிரி சொல்லவும் அவங்க வந்துட்டு ஓ சூப்பர் டி, நல்ல வேலை நீ ஏன் எங்கிட்ட வலிக்கு விழுந்துருவியோன்னு நினச்சேன், பரவாயில்ல தப்பிச்சிட்ட, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ வந்துட்டு ஹீரோனி சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பார்ட்டி வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்க போகலாம். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து மத்தியானம் ஆகுது. இப்போ ஹீரோயின் வந்து அந்த லஞ்சில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வரான். ஸோ அங்கே வந்து பார்த்தா அங்கே வந்து எல்லா பாய்ஸுமே வந்துட்டு கேர்ள்ஸ் கூட கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோனி சொல்கிறா, என்னடி ஜிங்கு காலையில் சொன்னேன் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மத்தியானம் விருந்து நடக்க போகுது 5 ஸ்டார் ஹோட்டலில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. ஆனால் இங்கே பார்த்தா பொண்ணுங்களோட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கிறானுங்க. ஒரு வேளை அவள் விரிச்ச வலையில் நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயினி உள்ளே போகிறான். ஸோ அப்போ அங்கே வந்து மிஸ்டர் ஷீ இருக்கார். அவர் வந்துட்டு ஓ ஹீரோயினி என்ன அந்த பக்கம் வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடவும் ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் தர வேண்டிய அந்த 60 மில்லியனை வாங்கிட்டு போகலான்னு வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே அந்தாள் வந்துட்டு நம்ம அப்புறமேட்டு பிஸ்னஸை பற்றி பேசுவோம் வாங்க குடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினிக்கு ட்ரிங்க் தர பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறான். ஸோ அந்த ஆள் கோவப்பட்டு என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா, அப்படின்னா உனக்கு காசு கிடைக்காது ஆச்சோன்னு கத்திட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினிக்கிட்ட மறுபடியும் ட்ரிங்க்கு கொண்டு வரான். நம்ம ஹீரோயினி மறுபடியுமே தட்டி விட்டுறான். ஸோ அவள் கோவப்படுறத பார்த்து இவன் பயந்து போயிடுறான். உடனே வந்துட்டு ஐயோ நான் சும்மா சொன்னேன் நம்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எனக்காக 3 ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா நான் அவங்களோட காசை தந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயினியும் சரின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து ட்ரிங்க் ஃபுல்லாக 3 கிளாஸுமே ஃபுல்லாக ஊற்றி கொடுத்துட்றான். ஸோ நம்ம ஹீரோயினி அதை குடிச்சிட்டு டக்குன்னு பாத்ரூம்க்கு ஓடி போயிடுறா. இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு
இப்போ ஹீரோ வந்துடுறான் அந்த இடத்துக்கு. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினி தெரியாமல் அடிச்சிடறான். ஹீரோயின்ட்டு டக்குன்னு தள்ளுறா தள்ளுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ளே ஓடிடுறான். அங்கே போயிட்டு வாமிட் எடுத்துருக்க ஹீரோ வந்துட்டு இது ஜென்ஸ் டாய்லெட்டு என்ன இப்படி வாமிட் எடுத்துட்டு இருக்க, அந்த அளவுக்கு யாராவது குடிப்பாங்களான்ற மாதிரி சொல்லவும் அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறா, இல்லை எனக்கு வந்து காசு வர வேண்டியது இருக்குது அதனால தான் குடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு திட்டுறான், காசுக்காக யாராவது இப்படி ட்ரிங்க் பண்ணுவாங்களா, உன் உடம்புக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்கான். இடத்துக்கு யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ உடனே ஹீரோயினி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிடுறேன். ஸோ அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னா நம்ம ஹீரோயினி ஒரு கம்பெனியில் காசு வாங்கணும் இல்லையா, ஸோ அந்த கம்பெனியோட சிஇஓ தான் வராரு. ஸோ அவரும் இன்னொருத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, காசுக்காக இந்த மாதிரிலாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காளுகா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே அந்த ஆள் அதாவது அந்த சிஓ சொல்கிறாரு, அது எப்படி காசு வரும், நான்லாம் தரவே மாட்டேன், என் கம்பெனிலேருந்து அவ்வளோ சீக்கிரமாக காசெல்லாம் போகாதுன்ற மாதிரி சொல்லவும் இன்னொரு ஆள் வந்துட்டு, அப்போ எதுக்கு அந்த பொண்ணை ட்ரிங்க் பண்ண வச்சிங்கன்ற மாதிரி கேட்கவும், அவள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான்னு பார்த்தியா, ரொம்ப சின்ன வயசு தான், பார்க்க அழகாக செக்ஸியாக இருக்கா, ஸோ கண்டிப்பாக அதனால தான் அவன் ட்ரிங்க் பண்ண வச்சுருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதை கேட்கும்போது ஹீரோக்கு காண்டாகுது. ஸோ உடனே அடிக்கலான்ற மாதிரி போகிறான். ஆனால் ஹீரோயின் வந்து தடுக்கிறாளா, எதுக்கு இப்போ நீ என்னை தடுக்கிறேன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். வந்துட்டு ஹீரோனி சொல்கிறா, நீ வந்துட்டு இப்போல்லாம் போய் சண்டை போட்டேன்னா என்னோடய பிளான் மொத்தமாக சொதப்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு என்ன பிளான்ற மாதிரி கேட்கவும் ஹீரோனி சொல்கிறா, இந்த மாதிரி கம்பெனி என்னோட நேமில் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கூடையும் நல்லா கொலாபரேஷன் ப்ராஜெக்ட்டுன்னு அப்படி இப்படின்னு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, எனக்கு வர வேண்டிய காசு எல்லாமே கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எப்போ அந்த பேர்லேருந்து ஜின்னுன்னு சொல்லிட்டு மாற்றினாங்களோ அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராஜெக்டும் சரியாக வரதே கிடையாது, காசும் வரது கிடையாது, எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எதுக்கு ட்ரிங்க் பண்ணேன்னா, அவன் அதில் மேபி போதை மாத்திரை கூட கலந்துருந்தாலும் மிஸ்டர் ஷீ இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு என்கிட்ட வந்து தப்பாக பேசுகிறதுக்கோ இல்லை நடந்துக்கோ ட்ரை பண்ணி பார்ப்பாரு. ஸோ நான் அதை எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் இந்த பென் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அவன் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கானா அந்த கம்பெனி சிஇஓட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் காமிச்சு அவங்ககிட்ட மிரட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்காக காசு என் பக்கம் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்கான். ஸோ எனக்கு எதுவுமே ஆகாது, ஏன்னா நான் ஆல்ரெடி மத்தியானமே ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு செக்யூரிட்டி வேணும், இந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கு தான் போகிறேன், இந்த மாதிரி பிளானெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு எதாவது ஒன்றுனா அவங்க பார்த்துப்பாங்க, அதையும் மீறி எனக்கு வேறு ஏதாவது ஒன்றுனா போலீஸ்க்கு காலும் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ அதெல்லாம் கேட்டு, பாரா எவ்வளோ சூப்பராக யோசிச்சுட்ருக்க, வேறு லெவல் தான் நீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவகிட்ட போகிறான். ஸோ உடனே ஹீரோயினோட ஃபேஸ்லாம் ரெட் ஆகுது. என்ன மூஞ்சி ரெட் ஆகுதுன்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் குடித்தேன்ல அதனால தான், வா வா வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்படியே 2 பேரும் வெளியே வரும்போது யாரோ ஒருத்தர் மேலே இடிச்சிடுறாங்க. உடனே ஹீரோனி வந்துட்டு சாரிலாம் கேட்குறான். அந்த ஆள் வந்துட்டு என்ன இடிச்சிட்டு சாரிலாம் கேட்குறா அப்படின்ற மாதிரி கத்துறான். ஹீரோ வந்துட்டு என்ன இவ்வளோ ரூடாக பேசுகிறா, அமைதியாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்துட்டு நல்லா குடிச்சிருக்கான் போல். ஸோ அவன் வந்துட்டு அப்படியே பேசி சண்டை வளன்னு இழுத்துட்ருக்கான். அப்போ ஹீரோவுக்கும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூட்டு வந்து அப்படியே சண்டை போட்டுட்ருக்கானுங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு பேர் கிட்ட வேலை பார்க்குறவங்க தான் இந்த 3 பேரும் போல். ஸோ அவன் வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் அப்படின்ற மாதிரி கேட்கவும், மேடம் நாங்கள் எதுவும் பண்ணல மேடம், இவன் தான் மேடம் சண்டை இழுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே வந்துட்டு ஹீரோ பார்த்ததும், ஹேண்ட்ஸம் எதுக்காக எங்கள் ஆள் கூட சண்டை போடுற அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினி அப்படியே சைடில் நின்றுப்பா, தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படியே வெளியே வரான். இல்லை நான் தான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ தான் அடிச்சியா, என்ன தைரியமாக இருந்தால் அடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு அப்படியே சண்டை போடலான்ட்டு போகிறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை அவள் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்துட்டு சொல்கிறான், நான் அந்த மாதிரி ரொம்ப குடிச்சிட்டேன், அதனால் வாமிட் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது உன் ஆளை இடிச்சிட்டேன். ஸோ அவன் ரொம்ப தான் கத்துறான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே வந்துட்டு ஏதோ ஹீரோயினி தான் உங்களை ஃபஸ்ட்டு அடித்தான்ற ஒரே ரீசனுக்காக உங்களை விடுறேன், இல்லாட்டினா உங்களுக்குலாம் அவ்வளோதான், ஒழுங்கு மாதிரிதான் உங்கள் ஆள்லாம் கூட்டிகிட்டு போடாங்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹீரோயினிகிட்ட எப்படி இருக்கா ஏது இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஓட மேனேஜர் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினி கூட வந்த செக்ரட்டரி பொண்ணை வந்துட்டு அந்த மிஸ்டர் ஷீ வந்துட்டு புள்ளி பண்ணிகிட்ருக்காரு, ஸோ என்னான்னு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம வந்துட்டு ஹீரோயினிக்கிட்ட சொல்கிறா, உன் செக்ரட்டரியை தனியாக விட்டு வந்துட்டியா, அவங்க போட்டு புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அப்படின்ற
மாதிரி சொல்லவும் அங்கே பார்த்தா அவன் குடின்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறான். அவன் வந்து நான் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ உடனே ஸ்லாப் பண்ணிவிட்டு அப்படின்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கன்ற மாதிரி கேட்கவும் உடனே அவன் வந்துட்டு சொல்கிறான், நான் ட்ரிங்க் தானே பண்ண சொன்னேன், வேறு எதுவும் பண்ண சொல்லலையா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இன்னொன்று இவன் மட்டும் இந்த ட்ரிங்க்கை கொடுக்கலனா நான் வந்து உனக்கு காசே தரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் வந்துட்டு காசு பற்றி அதெல்லாம் வேறு மேட்ரு, அது வந்து நம்ம பிஸ்னஸ். ஆனால் நீ இப்போ வந்து ஒரு கேர்ளை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, இது வந்து பெண்களுக்கான ஒரு தனிப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ ஊருக்காலையும் அவளுமே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ உடனே வந்துட்டு அந்த மிஸ்டர் ஷி என்ன சொல்கிறான்னா, நீ எல்லாம் ஒருத்தன் கூட பழகிட்டு இருக்க தானே, அவன் வந்துட்டு பெரிய ஆள் தான், ஆனால் அவன்கிட்ட நல்லா கொஞ்சம் பேசிட்டு அவனவே அண்ணன்ற, அவனும் உன தங்கச்சின்றான், வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே அதை கேட்கவும் அவளுக்கு கோவம் வருது. ஸோ பக்கத்தில் இருக்க பாட்டில் எடுத்து அவன் மண்டையில் ஓங்கின்னு ஒரு அடி அடிக்கிறான். ஸோ அவன் வந்துட்டு இருங்க அவங்க 3 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன், இருங்க என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் எபிசோட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ டாட்டா, பாய் பாய்.